ஒவ்வொரு நாளும் இந்த மார்க்கெட்ல 4 விதமான ட்ரேடிங் மெத்தடுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். இந்த 4 ட்ரேடிங் மெத்தடையும் நாம ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கலாம் ஆசையா? முதல்ல இத நல்ல கவனிங்க. ஹாய் கைஸ், இப்போ அந்த 4 மெத்தடு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்தே அந்த ட்ரெண்ட் வந்துட்டு கண்டினியூ ஆக போகுதா அப்படின்னு நாம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இது வந்துட்டு ட்ரெண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு கண்டினியூ ஆகும். அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுமா அல்லது அதே போல கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது நான் இந்த இடத்துல என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகல அப்படின்னா ரிவர்சல் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது ட்ரெண்ட் கண்டினியூ. ரெண்டாவது மெத்தட் அப்படிங்கிறது அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகல அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும். ஓகே, இப்போ மூணாவதா இன்னொரு விஷயமும் நடக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ஒரு பிக் மூமெண்டம் கொடுக்கும். ஓகே, இதை எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா, ரேஞ்ச் பவுண்ட் டு ட்ரெண்ட் கண்டினியூ அப்படின்னு நாம வச்சுக்கலாம். ஃபைனலா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான 4வது மெத்தட் இருக்கு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பையரும் செல்லரும் ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க. ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் அவங்க இல்லாத மாதிரி தெரியும். பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட பொசிஷனை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் எல்லா விதமான ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சார்ட்டை பார்க்கும் பொழுதே நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் 4 விதமான ட்ரேடிங் மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்று ட்ரெண்ட் கண்டினியூ, ரெண்டாவது ட்ரெண்ட் ரிவர்சல், மூணாவது ரேஞ்ச் பவுண்ட் டு ட்ரெண்ட் கண்டினியூ, நாலாவது நோ ட்ரேட். அதாவது நோ ட்ரேட் மீன்ஸ் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காத நாள். ஓகே, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காதனால நாம தான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அன்னைக்கான ட்ரேட்ல இருந்து நாம ஒதுங்கி இருக்க போறோம். ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கு அதாவது திங்கக்கிழமை மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு மார்னிங் நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 24,350 கால் ஆப்ஷன் சார்ட்டும் 24,400 புட் ஆப்ஷன் சார்ட்டும் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இங்க மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க, இந்த புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும் பொழுது ஆப்போசிட் சைடு, அதாவது புட் ஆப்ஷன் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ அப்படிங்கிறது 83 ரூபா 10 பைசா இருக்கு. அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து இதுதான் வந்துட்டு ஆல் டைம் லோ. ஓகே, ஸோ இங்கே இருந்து 50% கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ நாம் இப்போ இதை பேஸ் பண்ணி நாம் இன்ட்ராடே ட்ரேடை எடுக்கணும். ஓகே, இங்கே பாருங்க, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சாலிடான கிரீன் கேண்டல் இருக்குல்ல, ஸோ அந்த கேண்டலோட லோவில் இருந்தோ அல்லது ஹையில் இருந்தோ நீங்கள் எப்படி வேணால் வந்துட்டு ஃபிப்டோவில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நடுவில் இன்னொரு கேண்டல் இருக்கு. அந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணியுமே நான் ப்ரீவியஸாக வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ இந்த கேண்டலோட அதாவது பெரிய கேண்டல் இருக்குல்ல, மதர் கேண்டல், அதோட 0.5% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவுமே நம்ம அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே போல் இந்த கேண்டலுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு கேண்டலோட ஹை அப்படிங்கிறது அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 10:30க்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு டே கேண்டலோட ஹைக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போகுது. ஓகே, அப்படியே வந்துட்டு பார்த்தாலுமே இந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கிற இந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 230 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஹை போனது வந்துட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 264 ரூபாய் 55 பைசா. அதாவது இந்த பிரீமியம் அப்படிங்கிறது 34 ரூபாய் தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஏதாவது வந்துட்டு ஒரு ரிவர்சல் ட்ரேட் செட்டப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மூமெண்டம் வந்துட்டு கொடுக்கல. பெரிய ப்ரீமியம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெரிய மூமெண்டம் கொடுக்கல. ஓகே, ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா,
24,350 இந்த கால் ஆப்ஷன், இந்த 24,400 புட் ஆப்ஷனுக்கு பதிலா 24,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை எடுத்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ 24,600 புட் ஆப்ஷனில் நான் இந்த சார்ட் தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது 12:33 அந்த டைமில் இந்த கேண்டலோட ஹையை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு கேண்டலோட லோ அப்படிங்கிறத மார்க் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே 68 ரூபா 35 பைசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் இருக்குது. இங்கே 62 ரூபா இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஸ்டாப் லாஸில் ஒரு ட்ரேடு வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த ட்ரேடு என்ன ஆனது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பர்டிகுலராக எதுக்குனால அந்த கேண்டலை நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா, இங்கே இருந்து, அதாவது இங்கே ஒரு 0.25% இருக்குல்ல, ஸோ இதிலிருந்து மார்க்கெட் அப்சைடு போனால் இந்த டே ஹை, அதாவது ப்ரீவியஸாக இருந்த இந்த ஹைக்கு போகணும். பட் அங்கே போக முடியாமல் மார்க்கெட் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகி டவுன் சைடு வந்திருக்கு. இங்கே ரிஜெக்ஷன் ஆனோடனே இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு பெரிய கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த கேண்டலை வந்துட்டு நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். 12:33 கேண்டில். ஓகே, மார்க்கெட் வந்துட்டு பாருங்க, மறுபடியும் இந்த இடத்துல இருந்து டவுன் சைடு வந்திருக்கும். ஆனால் நம்மளோட ப்ரீமியம் சார்ட், ஓகே, நல்லா இங்கே ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் 24,350 கால் ஆப்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஜஸ்ட் இதை ரெஃபர் பண்ணி நான் வந்துட்டு 24,600 புட் ஆப்ஷனில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல, அதாவது ஒரு மணி போல் வந்துட்டு நான் இந்த சார்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 68 ரூபா 35 பைசா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு இம்மீடியட்டாக இந்த இடத்துக்கு வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி, அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இப்படியே அப்சைடு போகலாம் அல்லது இந்த இடத்த டச் பண்ணலாம். இதை பற்றியும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன் அப்படின்னா 68 ரூபாயில் என்ட்ரு ஆகிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத இனிஷியல் ஸ்டேஜில் 25% மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இமிடியேட்டாக ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னோட ஆர்டரை, அதாவது நான் என்ட்ரான இடத்துலையே என்னோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 68 ரூபாயிலேயே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இதையும் நான் வந்துட்டு இன்டிமேட் கொடுத்துருப்பேன், அதாவது நான் வந்துட்டு இந்த ட்ரேடுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கப்புறம் நான் இன்னொரு ட்ரேடுமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன், அதையும் பார்த்துடலாம். அடுத்ததா ரெண்டாவது ட்ரேட்ல நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,600 புட் ஆப்ஷன். எதனால இந்த இடத்துல 24,600 புட் ஆப்ஷனே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நிஃப்டியோட ஸ்பாட் வந்துட்டு அந்த இடத்துல தான் நியரஸ்டா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் நான் 24,600 புட் ஆப்ஷனை திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகே, இப்போ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 65 ரூபாய் 75 பைசா அப்படிங்கிறது இந்த கேண்டலோட ஹையா இருக்கு. இந்த கேண்டலோட லோ அப்படிங்கிறது 60 ரூபாய் 50 பைசா. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10% ஸ்டாப் லாஸ்ல இந்த ட்ரேட் மறுபடியும் கிடைக்குது. இந்த ட்ரேட் என்ன ஆனது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரேடை எதனால நாம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த 0.25%க்கு மேல மார்க்கெட் வந்துட்டு போகாது அப்படின்றது தெரியும். அதே போல மார்க்கெட் போகல. பட் 24,600 புட் ஆப்ஷன்ல ப்ரீமியம் அப்படிங்கிறது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா இந்த 12:36 கேண்டில் இதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். சேம் டைம் இந்த இடத்துல மறுபடியும் வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இதை பேஸ் பண்ணி மறுபடியும் நம்ம 24,600 புட் ஆப்ஷன்ல தான் ட்ரேட் பண்ணணும். இந்த சார்ட் வந்துட்டு ஷேர் பண்ணும் பொழுதே நான் சொல்லியிருப்பேன், இதுதான் என்னோட ஃபைனல் ட்ரேடு, அதாவது இன்னைக்கான ரெண்டாவது ட்ரேடு. ஸோ இந்த ட்ரேடு சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா நான் அடுத்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இங்கே பாருங்க, மறுபடியும் வந்துட்டு 65 ரூபாய் 75 பைசா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு மார்க்கெட் வருது. வந்துட்டு எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 80 ரூபாய் போச்சு. இந்த 65 ரூபாயில இருந்து இந்த 80 ரூபாய் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 20% இருக்கும். ஓகே, இங்க கால் ஆப்ஷன்ல பிரீமியம் அப்படிங்கிறது மார்னிங்ல இருந்தே ஒரு 10% கூட மூவ் ஆகல. பட் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 20% மூவ் ஆயிருக்கு. இத ரொம்ப கவனமா நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஓகே, இந்த ட்ரேட்ல நான் எந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிட் ஆனேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபாய் ரேஞ்சில் ஒரு 3 மணிக்கு நான் வந்துட்டு எக்ஸிட் ஆயிட்டேன். நான் எக்ஸிட் ஆகி அடுத்த ஒரு 3 நிமிஷத்துல மார்க்கெட் வந்துட்டு அப் சைடு போச்சு. இதனால ஒரு 3 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டு எக்ஸிட் ஆயிட்டேன் அப்படின்னா
ப்ரீமியம் அடுத்ததான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒரு half அன் ஹவர் இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். இந்த சைடு நாம ஒரு வியூ எடுத்திருக்கோம். இங்கிட்டே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இவ்வளோ நேரம் மார்க்கெட் சஸ்டைன் ஆயிட்டு மறுபடியும் டவுன் சைடு வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால 3 o'clock வந்துட்டு நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஓகே. ஸோ இன்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ராஃபிட், பட் இருந்தாலும் அந்த ப்ராஃபிட் வந்துட்டு எனக்கு போதுமானதாக தான் இருந்தது. மார்னிங் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோன்னா மூவ் ஆகலை. லாஸ்ட் ஃப்ரைடே வீடியோவில் கூட நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அன்னைக்குமே வந்துட்டு ப்ரீமியம் அப்படி தான் இருந்தது. ஓகே கைஸ், இப்போ நிஃப்டி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நாம நிஃப்டி எக்ஸ்பைரியில் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மார்னிங் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 24,550 கால் ஆப்ஷனும் 24,600 புட் ஆப்ஷன் சார்ட்டும் நாம சூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நாம வந்துட்டு இன்னைக்கு ட்ரேடை பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த சார்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து ஃபிப்டில் யூஸ் பண்ணி 0.25%, 0.5%, 0.75% அப்படிங்கிறத நான் வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படியே ஆப்போசிட் சைடு புட் ஆப்ஷன் சைடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து நேத்திக்கு தான் வந்துட்டு ஆல் டைம் லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஆல் டைம் லோலேருந்து 50% அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நாம் வந்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த 24,550 கால் ஆப்ஷன் அண்ட் 24,600 புட் ஆப்ஷன் சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த சார்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது 24,650 புட் ஆப்ஷன் சார்ட். இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு போகும்போது நாம வந்துட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு கேண்டலை வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதனால் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிறது 65 இருக்கு. இந்த கேண்டலோட லோ அப்படிங்கிறது 56.85 இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 20% ஸ்டாப் லாஸ் நியரஸ்டா இருக்கு. ஓகே, இந்த ட்ரேட் என்ன ஆனது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரேட் எதனால நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் 24,650 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த சார்ட் தான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த கேண்டல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஒரு 11 o'clock சார்ட் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, இங்கே என்னோட ஆர்டர் எல்லாமே நான் பிளேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இந்த கேண்டலோட லோ அப்படிங்கிறது பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னா இந்த கேண்டலோட லோ கிட்டத்தட்ட 68 ரூபாய் 75 பைசா. ஓகே, என்னோட ஆர்டர் எங்க இருக்கு அப்படின்னா 65 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க இருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ப்ரீமியம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 220 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. பட் என்னோட ஆர்டர் அப்படிங்கிறது மிஸ் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 3.75 ருபீஸில் வந்துட்டு மிஸ் ஆகி அங்கேருந்து வந்துட்டு 200 ருபீஸ் வந்துட்டு போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 65 ரூபாயிலேருந்து 200 அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 200% வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. ஓகே, பட் எனிவே இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் இருந்தாலும் நாம் ராங்காக வந்துட்டு எந்த ஒரு ட்ரேட் டெசிஷனும் எடுக்கலை. அதாவது மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைட் போய்கிட்டு இருக்கும் பொழுது நாம் வந்துட்டு குறுக்க போயிட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணலை. ஓகே, ஸோ அதனால நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபர் சைடாக இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த ட்ரேடை எதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம மார்னிங் எடுத்திருந்த அந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வந்துடலாம். ஓகே, இங்கே பாருங்க, மார்னிங் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் டே கேண்டல் இருக்குல்ல அதோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 3 மினிட் கேண்டல்லே வந்துட்டு இந்த 0.5% கிட்ட வந்துருச்சு. ஓகே, அங்கேருந்து மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹையை நோக்கி போகுது. சப்போஸ் இந்த இடத்துல இது பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா இப்படியே வந்துட்டு போயிருக்கும். அதாவது மார்க்கெட் அப்சைடு போயிருக்கும், கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் அப்படி நடக்காமல் மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேண்டல் தான் 10-18 கேண்டல் இருக்குல்ல, ஸோ அதை தான் நான் வந்துட்டு 24,650 புட் ஆப்ஷனில் நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ இதை எதை பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறத பிரேக் பண்ண முடியாமல்
மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த 0.25%க்கு டவுன் சைடு வருது. பட் அந்த இடத்துல ஏன் இந்த கேண்டல், அதாவது 10-6 கேண்டலை ஏன் மார்க் பண்ணாமல் இந்த கேண்டல் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே நடக்க வேண்டிய எல்லா ஆர்டருமே நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இந்த கேண்டல் கண்டினியூவாக ஒரு 3 ரெட் கேண்டல் இருக்குல்ல, ஸோ இங்கே இருக்கிற ஆர்டர் பொசிஷன்ஸ் அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் நான் இந்த 10-18 கேண்டலோட புட் ஆப்ஷனில் மார்க் பண்ணோம் அப்படின்னா ஹையில் மார்க் பண்ணியிருப்போம், இங்கே கால் ஆப்ஷனில் மார்க் பண்ணோம் அப்படின்னா லோவில் மார்க் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த ட்ரேடு தான் நமக்கு வந்துட்டு மிஸ் ஆகி அப்படியே வந்துட்டு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு டைமும் இந்த 0.25% இந்த கேண்டலோட லோ அப்படிங்கிற இடத்துலலாம் வரும்பொழுது ஒரு ரிவர்சல் ட்ரேடு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு போயிருக்கு. ஸோ இந்த ஒரு பெரிய மூமெண்ட் இங்கேருந்து, அதாவது ஒரு 11-18லேருந்து ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல, அதாவது புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சுக்குள்ள ப்ரீவியஸ் டே ஆல் டைம் லோவில் இருந்து அப்படியே வந்துட்டு ஒரு டவுன் சைடு மூமெண்டம் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் டவுன் சைட் மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நேத்திக்கான மார்க்கெட்டில் ஒரு 330லேருந்து 340க்குள்ள மிகப்பெரிய மூமெண்டம் வந்துட்டு வந்த மாதிரி காமிச்சிருக்கோம். அதாவது செபி ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போய் அங்கே நடந்தது அதுக்கு அகைன்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது செபியோட நோக்கம் என்ன அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் நடந்துட்டுருக்கு. இதுக்கு செபி என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் நம்மளோட ட்ரேட் செட்டப் அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான புது புது ரூலுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ 315 அப்படிங்கிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டில் ட்ரேட் நடக்கிறது, அதாவது ஸ்பாட் சார்ட் மூவ் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அப்போ பாருங்க, கால் ஆப்ஷன் பாருங்க, இந்த ஒரு கேண்டலோட லோ அப்படிங்கிறது 15 ரூபா, ஹை அப்படிங்கிறது 34 ரூபா. ஓகே, ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கேண்டலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 100%க்கு மேலே மொமெண்டம் வந்துட்டு ஆகிட்டுருக்கு. ஓகே, இனிமேல் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற நீங்கள் 3 o'clock மேலே எந்த ஒரு பொசிஷனும் ஹோல்டு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம் மார்க்கெட்டில். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள் 330லேருந்து 340 வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்துட்டு நம்மளால வந்துட்டு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு ரூல்குள்ளேயே வராது, ஒரு நியாயமான ட்ரேடாகவும் இருக்காது. ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.